இந்தியாவினுடைய தமிழக தேர்தல் களம் என்றது மிகுந்த பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் போது இலங்கையில சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு முதல் காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்துல இருந்து ஒரு தொகுதி பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு என்ன நடந்தது, எங்க இருந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இதற்கு பின்னணியில யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது. அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு புதிய வகை வைரஸ் காய்ச்சல் பரவுவதாக சொல்லப்பட்டு குறிப்பிட்ட ஒரு சில பாடசாலைகளுக்கு இன்றையிலிருந்து விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னென்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இன்றைக்கு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கு காலை 10 மணி அளவில் இந்த பதவி பிரமாணம் இடம்பெற்றிருக்குது. இதற்கு பிறகு அதே மேடையில் வைத்து 3 புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த பெண்கள் பாதுகாப்பு. இப்ப இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பாதுகாப்பு செயல்முறையை அதிகரிக்கிறதுக்கும் அதே நேரம் அதுக்குள்ள இறுக்கமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை கொண்டு வரதுக்காக சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையினுடைய உருவாக்கத்துக்காக தன்னுடைய முதலாவது கையொப்பத்தை வெட்டிருக்கிறார். அதே போல இரண்டாவது விடயம் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளுக்கான அலகுகள் உருவாக்கம். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த குற்றங்களை நிவர்த்தி செய்யறதுக்கும் அதே நேரம் அதுக்குள்ள முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர்றதுக்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளுக்கான அலகுகள் உருவாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மூன்றாவது விடயம் ஒரு கொடுப்பனவுல இருந்து தொடங்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, எந்தெந்த வீடுகள்ல எல்லாம் மின்சாரம் 500 யூனிட்டுகளுக்கு கீழே பாவிக்கப்படுதோ அந்த வீடுகளுக்கு மாதாந்தம் 200 யூனிட்டுகளுக்கான மின்சாரம் இலவசம் என்று சொல்லி ஒரு புதிய கொடுப்பனவு திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் போட்டெடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய தரப்புகள், அதாவது இந்த திமுக அதிமுக என்று சொல்லி இந்த 2 தரப்புகளால மாத்திரமே இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய பேர்ல மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல கடன் தொகை இருக்குதா. இதால அரசு என்றது மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த நிலைமையில தான் நான் புதிய முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருக்கிறேன். இருந்தாலும் இப்ப இந்த விடயங்கள் எல்லாமே வெளிவந்தா பிறகு அதை நான் மட்டும் அறிஞ்சு கொள்ளக்கூடாது, நீங்கள் அனைவரும் அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றிருக்குது, எங்கெங்க எவ்வளவு பணங்கள் இருக்குது என்று சொல்லி சகலருமே தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி முதலாவதாக ஒரு வெள்ளை அறிக்கை நான் வெளியிட போறேன் என்று சொல்லி இன்றைக்கு மேடையில் வைத்து பகிரங்கமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இது இந்த எதிர்க்கட்சி தரப்புகளுக்கு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்குது. இதற்கு உடனடியாகவே ஸ்டாலின் தரப்பில் இருந்து ஒரு பதில் வெளியிடப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த வெள்ளை அறிக்கை என்றது இதற்கு முன்னுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பல ஊழல்களை வெளிக்கொணர போகுது என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இலங்கையில கடந்த 7-8 நாட்களுக்கு முன்னுக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தில் இருந்து ஒரு தொகுதி பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையினுடைய திரைசேரி அதாவது கஜானாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு 2 கட்டங்களாக செலுத்த வேண்டிய பணம் முற்று முழுதாக காணாமல் போயிருந்தது. இதற்கு பின்னணியில் மின்னஞ்சல் ஹேக் செய்யப்பட்டிருக்குது. மிக பிரபலமான தொழில்நுட்பத்தில் திறன் வாய்ந்திருக்கிற ஹேக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பரவலான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இதற்குள்ள 4 விசாரணை பிரிவுகள் நியமிக்கப்பட்டது. முதலாவது ஸ்ரீலங்காவினுடைய சிஐடி, இரண்டாவது FIU என்று சொல்லப்படுகிற பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், மூன்றாவது ஆஸ்திரேலியாவினுடைய பெடரல் போலீஸ், நான்காவது அமெரிக்காவினுடைய FBI. இவர்கள் 4வரும் இணைந்து நடத்தின விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இந்த பணம் களவாடப்பட்டதற்கான திருடப்பட்டதற்கான முதலாவது காரணம் அதற்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அசண்டையினம். இவர்களுக்கு ஏற்கனவே 2025ஆம் ஆண்டே இதற்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அதை யாரும் கவனத்தில் கொள்ளல. அது மட்டும் இல்லாம இந்த பண பரிமாற்றல் செயல்முறை என்றது பல சிக்கல்கள்ல காணப்படுதாம். எப்படி என்று சொன்னா, இதுவரை காலமும் இந்த பணங்களை பரிமாற்றும் போது அதுக்கு பலதரப்பட்ட லேயர்ஸ், பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் காணப்பட்டது. அதாவது ஒரு அதிகாரி அதை பார்த்து, இரண்டாவது அதிகாரி அதற்கான கோப்புகளை சரிபார்த்து, மூன்றாவது அதிகாரிகிட்ட கையொப்பமிட்டு தான் இந்த பணங்கள் பரிமாற்றப்படும். ஆனா இப்ப எப்படி நடக்குது என்று சொன்னா, சகலதுமே ஆன்லைன் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதால சகல அதிகாரங்களும் ஒரே ஒரு அதிகாரிக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. அவர்தான் இந்த பணத்தை பரிமாற்றத்துக்கான முழு தகுதியுடையவர் என்றும் அதை வேறு யாரும் சரிபார்க்கவும் மாட்டார்கள். என்ன நடக்குது என்ற விடயம் அவருக்கு மட்டும்
மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி இந்த விசாரணை குழு வெளிவிட்டிருக்குது. அதன்படி இலங்கையினுடைய இந்த PDMO என்று சொல்லப்படுகிற அரச கடன் மேலாண்மை நிறுவனத்தினுடைய இயக்குனர் மட்டும்தான் அந்த பொறுப்புல இருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் இதற்குள்ள என்ன நடக்குது, எங்க எவ்வளவு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குது என்று சொல்லி சகல விடயங்களும் தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகளுடைய மின்னஞ்சல்கள் தான் முதல் கட்டமாக ஹேக் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி அவர்களுடைய மின்னஞ்சல் ஹேக் செய்யப்பட்டு அதற்குள்ள தவறான தகவல்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் பணம் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல்களுக்கு பதிலாக புதிய மின்னஞ்சல்கள் அங்க பொறிக்கப்பட்டு இவைதான் உண்மையான தரவுகள் என்று சொல்லி அந்த ஹேக்கர்களால் சேமிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து இவர்களும் அந்த ஹேக்கர்கள் சேமிச்ச இலக்கங்களுக்கு பணம் அனுப்பும் போது அது தவறான கைகளுக்கு போயிருக்குது. இதன்படி அதை வச்சு கொண்டு விசாரணை மேற்கொண்டு, அதாவது அந்த மின்னஞ்சல்கள் ஹேக் செய்யப்பட்ட முறையில இருந்து அதற்குள்ள கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த முதற்கட்ட பணம் அமெரிக்காவில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய டெலோவேர் மாநிலத்தில் அமைந்திருக்கிற TD என்று சொல்லப்படுகிற வங்கி கணக்குக்கு தான் இந்த பணங்கள் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதன்படி அந்த வங்கி கணக்குகளை சரிபார்க்கும் போது அதற்கு உரிமையாளர் இந்த இணைய ரீதியில் வணிகங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்றும் அதற்குத்தான் இந்த மொத்த தொகை பணத்தில் இருந்து ஒரு தொகுதி பணம் அனுப்பி வைக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணங்களுமே பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல நாடுகளில் இருக்கிற பல வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இருந்தாலும் இப்போ ஒரு தொகுதி பணம் சிக்கி இருக்கிறதாகவும் அதற்குள்ள இருந்து எங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதால மிக கூடிய விரைவில் அனைவருமே சிக்குவார்கள் என்று சொல்லி இந்த 4 விசாரணை குழுக்கள்கிட்ட இருந்து இன்றைக்கு உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் வெளியாகிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் நடைபெற்றிருக்குது. இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் இந்த திருட்டு சம்பவத்துக்கு பின்னணியில இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில அவர்கள் யார் என்று மிக கூடிய விரைவில் தெரிய வரப்போகுது. இப்படி இருக்கதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எதற்காக சொன்னா, இலங்கையில் 2022ஆம் ஆண்டு, அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிராக கோட்டா கோகம போராட்டம் ஆரம்பமானது. இதுல சரியா 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இந்த போராட்டக்காரர்களால் யாரெல்லாம் இந்த ராஜபக்ச தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அவர்கள் அனைவருடைய வீடுகள் எல்லாமே அடித்துடைக்கப்பட்டு பலது தீக்கிரையாக்கப்பட்டது. இதற்கு பிறகு அடுத்த அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறின பிறகு அதற்கான இழப்பீடுகள் என்று சொல்லி அதிகபட்சமான பணம் வழங்கப்பட்டது. அதாவது சில லட்ச ரூபாய்களில் இருந்து 100 மில்லியன் ரூபாய் மட்டும் இந்த பணங்கள் எல்லாமே வழங்கப்பட்டது. இந்த விடயம் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் நடத்தின விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த பணத்தை திருப்பி செலுத்துமாறு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி இந்த பணங்களை வழங்கி இருக்கக்கூடிய தரப்பு அதற்கான தலைமை என்ற அடிப்படையில் கோட்டாபாய ராஜபக்ச பிரதான குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இப்ப அந்த வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு இவருக்கு உத்தியோகபூர்வமாக நீதிமன்றத்தில் இருந்து ஒரு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கேதான் இலங்கையில் ஒரு புதிய வகை வைரஸ் காய்ச்சல் பரவுவதாக சொல்லப்பட்டு மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாத்தறை பிரதேசத்தில் கடந்த 7ஆம் தேதியே ஒரு புதிய வகை வைரஸ் காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது அதிகமாக பரவுற தன்மை கொண்ட ஒரு காய்ச்சல் என்றபடியா அந்த பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு கடந்த 7ஆம் தேதியிலிருந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டு இப்பவும் அந்த நிலைமை சரியில்லை என்றதை கருத்தில் கொண்டு அது தொடர்ச்சியான விடுமுறையாக மாற்றப்பட்டிருக்குது. உண்மையிலேயே உலகத்தில் பல இடங்களில் இந்த வைரஸ் தொற்றுக்கள் பரவி கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் இலங்கையிலையும் ஒரு புதிய வகை வைரஸ் தொற்று பரவி இருக்குது. ஆனால் அது எந்த வைரஸ் என்று சொல்லி எந்த தகவல்களும் வெளியிடப்படையில, இருந்தாலும் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில நடக்கிற இந்த வழக்கு விசாரணைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது எல்லாமே ராஜபக்ச குடும்பத்துக்கு எந்த அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்குது, அதே நேரம் அனுர தரப்புல இருந்து எப்படியான மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.